ஆள் பாதி ஆடை பாதிங்கிறாங்க. சிலரை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து அப்படி இல்லை, ஒரு அயன் பண்ணாத ஷர்ட்டு, ஒரு பழைய கசங்கின சட்டையை கூட போட்டுட்டு வருவாங்க. ஆனால் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், அவ்வளவு இன்டலெக்சுவலாக இருக்கும். இது மாதிரியான பெருசுகளை நம்ம கிராமப்புறங்களில் நிறைய பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக வருவேன், விஷயம் ஒன்றும் இருக்காது. அப்போ இது வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இதை ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார், அல்லது லக்னத்தை சுக்கிரன் பார்க்குறார், அல்லது லக்னாதிபதியோட சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து அப்படி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அப்படி வெளியில் வந்தாங்கன்னாலும் அப்படி பார்க்குறதுக்கு மரியாதை தரத்தக்க விதத்தில் அல்லது கவர்ச்சியாக ஏதோ ஒன்றில் இருக்கும். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ குரு சுபகிரகம் தானே சார். லக்னத்தில் குரு உட்காந்துருக்கார், அல்லது லக்னத்தை குரு பார்க்குறார், அல்லது லக்னாதிபதியோட குரு சேர்ந்துருக்காருன்னு வைங்க. இவங்க வந்து தன்னுடைய அலங்காரத்துக்கு பெருசாக டைமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு தலையை சீவனமாக ஒரு பவுடர் அடிச்சோமா அவ்வளோதான், டக்குன்னு கிளம்பிடுவாங்க. என்ன காரணம்னா, இவங்க அந்த தன்னுடைய இன்டலெக்சுவலால் பேர் வாங்குறவங்க. பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த சபையை தாம்பக்கம் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் இந்த சுக்கிரன் இருப்பார். ஆனால் லக்னத்தில் சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் அவங்க அறிவால் பேர் வாங்குவாங்க.